ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அபிசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக எப்படி நண்டு கிரேவி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த சைஸ் அளவுக்கு 2 சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சைஸ் அளவுக்கு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். ஒரு துண்டு இஞ்சி, 30 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், இது 3த்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். நாங்கள் 1 கிலோ நண்டை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த நண்டு வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நண்டு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கணும். இப்போ வாங்க நம்ம எப்படி கிரேவி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு. இந்த கடாயில் வந்து 50 கிராம் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இதில் நம்ம இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கட்டும். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியோட தோல் வந்து நல்லா சுருங்கணும். அது வரைக்கும் நம்ம இதை தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3த்தையும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருந்ததை இதில் போடணும். இப்போ நம்ம இதில் நண்டு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம நண்டு அலசும் போது இப்போ மஞ்சத்தூள் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளுக்கு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போட்டுக்கணும். இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூளோட இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்மளுக்கு கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இதில் நீங்கள் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணியிலேயே இப்போ அந்த நண்டு வந்து நல்லா வேகட்டும். இந்த நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து கிரேவி பதத்துக்கு வரணும். அது கூடவே இந்த நண்டும் வெந்துடும். நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ மூடிடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கிட்டா எங்களுக்கு வந்து உப்பும் காரமும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி தான் நாங்கள் வந்து செய்கிறோம். ஸோ நாங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். இது வந்து நல்லா சுண்டட்டும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இதை நம்ம இப்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகுத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். சளி பிடிச்சவங்களுக்கு, கோல்வங்களுக்குலாம் இதை நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், நம்மளோட நண்டு கிரேவி ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம அபிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.